இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்ன் அரவுண்ட் சீசன் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது முழுமையாக கேட்பதற்கு முன்னாடி ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு டேர்ன் அரவுண்ட் சீசனை கொடுத்திருப்பதற்காக நன்றி. அதை என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறட்டும். உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். முழுமையாக உங்கள் கண்ட்ரோலில் விட்டு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சங்கீதம் 126 அதனுடைய 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கட்ட திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உங்க வாழ்க்கையில இதுதாங்க சம்பவிக்க போகிறது. சிறையிருப்பு, போராட்டங்கள், வேதனைகள் என்று மறுபடியும் அனுபவித்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் கேட்கப்பட போகிறது. ஒரு பெரிய அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். 2 நாளாகும் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அவர் சொன்னால் செய்வார். இப்படிதாங்க ஒரு முறை பவுல் ரோமாபுரிக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் இது இருக்கிறது. பவுலை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமா இவர் அரெஸ்ட் ஆகி இப்போ ராயனிடத்துல மேல் மனு விட்டதுனால அங்க போய் ஒரு விசாரணை இருக்கிறதுனால இவர் எருசலேம்ல இருந்து ரோமாபுரிக்கு டிராவல் பண்றாங்க கப்பல்ல. ஒரு 100க்கு அதிபதியின் கண்ட்ரோல்ல பவுல் கொடுக்கப்படுகிறார். பவுலோடு சேர்ந்து பவுல் ஒரு பிரிசனர், அவர் ஒரு சிறை கைதி, மற்ற ஆர்டினரி டிராவலர்ஸ் எல்லாரும் சேர்ந்த ஒரு பயணம் புறப்படுகிறார்கள். இந்த பயணம் புறப்படும் பொழுது எல்லாம் ஸ்மூத்தா இருக்குது, ரொம்ப அழகா போயிட்டே இருக்குது. ஆனா கொஞ்ச தூரம் இவங்க கடல்ல பிரயாணம் பண்ணும்போதே கர்த்தர் பவுலுக்கு சில காரியத்தை சொல்லுகிறார். இதுக்கு மேல தொடர்ந்து டிராவல் பண்ணா இது டிராவல் கரெக்டா இருக்காது, சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இதை 100க்கு அதிபதி இடத்தில் பவுல் சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினார். இது குவைட் காமன் தானே. நம்ம பொதுவா ஒரு கைதி சொல்றத நம்ம கேட்போமா, அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மாலுமி, அது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஹோல் ஷிப்புக்கும் ஒரு எஜமான், கேப்டன், அவங்க ரெகுலரா கடல் பிரயாணம் பண்றவங்க, அவங்க இதை பற்றி தெரிந்தவங்க, அவங்க சொல்றத நம்ம கேட்போமா, அல்லது ஒரு பிரிசனர், இந்த கடல் பிரயாணத்துல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிரிசனர் சொல்றத கேட்போமா? ப்ராக்டிக்கலா பார்த்தா நாம கூட ஒரு கப்பல் எஜமானனையோ அல்லது ஒரு மாலுமியையோ தான் நம்ம நம்புவோம். அப்படிதான் இந்த 100க்கு அதிபதி பண்ணார். ஆனா இங்க ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஈவன் தோ பவுல் ஒரு பிரிசனரா இருந்தாலும் பவுல் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்கிறவர். அப்போ இங்க கர்த்தரால் ஒரு எச்சரிப்பு இந்த கப்பல் பயணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்னும் தொடர்ந்து டிராவல் பண்ணோம்னா நம்ம பெரிய ஆபத்துக்குள் வருவோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். நம்மளுடைய உள்மனதுல இருந்து கர்த்தர் பேசுவா, வார்த்தைகள் மூலம், தேவ வார்த்தை மூலம், வசனங்கள் மூலமாய் பேசுவா, தேவ வசனங்கள் மூலமாய் பேசுவா. இது கேட்கும்போது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க அந்த பர்டிகுலர் விஷயத்துல, பர்டிகுலர் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொல்றத நம்ம கேட்கறதுக்கு ஈஸியா நம்ம அதை கேட்டுருவோம். ஆண்டவர் சொல்றது சூழ்நிலைக்கு எதிராக இருக்கிறது போல இருக்கும். ஏன்னா பவுல் இதை சொல்லும் பொழுது அவங்க டிராவல் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப தென்றல் காற்று வீசிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 13வது வசனம் சொல்லுகிறது. தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரு, அதனால ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்குது, ஒரு அலை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, இதுல டிராவல் பண்றதுக்கு என்ன, ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிராவல் பண்றாங்க. ஆனால் தேவன் நம்ம இன்றைய சூழ்நிலையை விட இதுக்கு பின்னாடி என்ன வரப்போகிறது,
இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னாடி என்ன வரப்போகிறது, இன்னும் ஒரு மாதத்துக்கு பின்னாடி என்ன வரப்போகிறது, இன்னும் ஒரு வருடத்திற்கு பின்பா என்ன வரப்போகிறது, இன்னும் 5 வருடங்களுக்கு பின்னாடி என்ன வரப்போகிறது. இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன் அதை பாதிக்க கூடாது. அதுக்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தும்படியே சில நேரம் தெய்வ ஆலோசனைகள் வரும் பொழுது நம்ம அதை தட்டி கழித்திருக்கலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலை நெருக்கங்கள். நான் இதுதான் சொல்ல வர்றேங்க. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எங்கேயோ வழி விலகி போய் சில எங்கேயோ சூழ்நிலை மாறி போன இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு டேர்ன் அரவுண்ட் சீசன் நமக்கு கொடுக்கிறார். மறுபடியும் தேவ திட்டத்தில் வரும்படியாய், மறுபடியும் நன்மையானவைகளை அனுபவிக்கும்படியா. நம்ம எங்கேயோ விலகி போனதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமா. இப்ப பவுலோடு இணைந்தவர்கள் இந்த கப்பல் பிரயாணம் எல்லாம் ஓகேயா இருந்தனால இவங்க பவுல் மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாம இவங்க மாலுமிகளும் கப்பல் எஜமானு சொன்னதை கேட்டு அவங்க போறாங்க. மெதுவான தென்றல் தான் வீசிட்டு இருக்கு. ஆனா அது திடீர்னு கொடுங்காற்றாய் மாறுகிறது. 14வது வசனம் அப்போஸ்தலர் 27:14 சொல்லுகிறது, யூரோ கிளித்தோன் அப்படின்னு சொல்ற ஒரு பெருங்காற்றாய், ஒரு புயல் காற்றாய், ஒரு கொடுங்காற்றுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கடுங்காற்றாய் அது மாறுகிறது. இவங்களால தொடர்ந்து டிராவல் பண்ண முடியல. பிரச்சனைகள் அதிகமாகிறது, கடல் அலைகள் அதிகமாகிறது. தொடர்ந்து அவங்களோட டிராவலே ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. கேப்டனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. கண்ட்ரோலை இழந்து அவங்களுடைய கப்பல் போயிட்டு இருக்குது. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. 18வது வசனம் சொல்கிறது, மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தோம். தேவ திட்டத்திலிருந்து விலகி சென்றதுனால நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. திஸ் இஸ் த டே டு கம் பேக் டு காட். ஆண்டவர் மறுபடியும் நம்மை அழைக்கிறார். நிறைய இழந்துட்டோங்க. இந்த இடத்துல ஒரு ராங் டிசிஷன், கர்த்தர் சொன்னதை கேட்காம என்னுடைய திட்டத்தின்படி, மனித திட்டத்தின்படி, நான் என் கண்ணுக்கு இதுதான் கரெக்டா இருந்துச்சு, என் இன்டெலெக்சுவல் பவருக்கு, என்னுடைய மனித சிந்தைக்கு இதுதான் கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணி போன போது நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்முடைய தேவன் மறுபடியும் நம்மளை அழைத்து மறுபடியும் நம்மளை உருவாக்குகிறவர். உங்களுக்கு ஒரு டேர்ன் அரவுண்ட் சீசனை இந்த மாதத்தில் அவர் வைத்திருக்கிறார். மறுபடியும் அவரிடத்தில் வாங்க. அவர் சொல்கிறத கேட்க, மறுபடியும் அவருடைய சத்தத்தை கேட்க உங்க செவியை திருப்புங்க. மறுபடியும் அவர் சொல்றத கேட்டு, சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பத்தில் அவர் சொல்றத கேட்டு நம்ம நடந்தோம்ல, என்ன பண்ணோம், எது பண்ணோம், இந்த நாள் நான் என்ன பண்ணோம், இந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு செய்த சூழ்நிலை போய் இன்னைக்கு வேற ஏதோ ஒரு ரூட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் a time to come back. இவங்களுக்கு நிறைய இழப்புகள் வந்துச்சு. இழப்புகள் மேல் இழப்புகள். எல்லாமே அவங்க சரக்குகள், அவங்க உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் அவங்க வச்சிருந்தாங்களோ, உயிர் தப்புனா போதும் அப்படிங்கிற நிலைமையில நிறைய இழந்துட்டாங்க. அப்படி இழந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததெல்லாம் நான் உனக்கு திரும்ப தரப்போகிறேன் என்று. கவலைப்படாதீங்க. மறுபடியும் திரும்ப கட்டுகிற தேவன், மறுபடியும் திருப்பி தருகிற தேவன் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டேர்ன் அரவுண்ட் சீசனை வைத்திருக்கிறார். ஆனா இங்க எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தினால யாரும் சாப்பிடல. நியர்லி 13 டேஸா யாருமே சாப்பிடல. சோர்ந்து போய் உடைந்து போய் நமக்கு உயிர் போய் சேருவோமாங்கிறத விட நம்மள உயிரோட இருப்போமா இல்லையா. சில நம்ம சந்திக்கிற சூழ்நிலை கூட அப்படிதான் இருக்கும்ல. நாளைக்கு நம்ம ஜீவனோட இருப்போமான்னு தெரியலங்க. என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை. எனக்கு எப்படி அடுத்த நிமிஷம் இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியல. ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலை. இதுக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வரும்பொழுது அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாது. எல்லாமே பிளாங்கா இருக்கும். பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இங்கிருந்த எல்லாரையும் பயம் அதிகமாய் சூழ்ந்து கொண்டு இவங்க பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆனா அந்த கப்பல்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பயமே இல்லைங்க. அவர் யார் அப்படின்னா பவுல். ஏனென்றா ஆண்டவர் பவுலுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 27:24 கர்த்தர் சொல்ற, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். இதோ உன்னோடி கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இது இந்த ப்ராமிஸ் பவுல் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கிட்டார். இப்ப இவருக்கு தெரியும், ஆண்டவர் உன்னை சொல்லிட்டார் அப்படின்னா நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் சொன்னால் செய்கிறவர். அதுல டவுட் பண்றதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கறத ரொம்ப
ரொம்ப தெளிவா பவுல் புரிந்திருந்ததுனால பவுல் மற்றவர்களை பார்த்து சொல்ற, கவலைப்படாதீங்க, நமக்கு உயிர் சேதம் வராது, பொருள் சேதம் வந்திருக்கலாம், பொருள் போனா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், கப்பல் உடைந்தா கூட திரும்ப வாங்கிக்கலாம், பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா உயிர் சேதம், உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா இங்க இருக்கிறவங்க யாருக்கும் உயிர் சேதம் வராது. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிற, நான் ரோமாபுரியில போவேன், அங்க ராயனுக்கு முன்பாய் நிற்பேன். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடித்து கொண்டார். உங்க லைஃப்ல கூட ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாருல, இத்தனை வருஷத்துக்கு பிறகு நீ இதை பண்ணுவ, இத்தனை வருஷத்துக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உன்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அப்படிப்பட்ட ப்ராமிஸ் உங்க லைஃப்ல இருக்குன்னா இன்னைக்குள்ள பிரசன்ட் சிச்சுவேஷனை பத்தி எதுக்கு பயப்படுறீங்க? பயப்பட தேவையில்லை. நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற கர்த்தர், நமக்கு ஒரு டேர்ன் அரவுண்டை கொடுக்கிற கர்த்தர் நம் கூட இருக்கிறார். வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். சொன்னதை செய்கிற கர்த்தருங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். சொல்லிட்டு அவர் செய்யாம போறதுக்கு நம்மள மாதிரி மனுஷர் கிடையாதுங்க. நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை சில இமோஷனலா நிறைய சொல்லிடுவோம், நிறைய நேரத்துல நம்மளால செய்ய முடியறது இல்லை. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள். அவர் சொன்னால் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கறத விட்டுட்டு, அதை பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு, கர்த்தர் சொன்னதை பார்க்க ஆரம்பிங்க. அவர் என்ன சொல்லி இருக்கிறார், மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார், உங்க பைபிளை எடுத்து ஓப்பன் பண்ணுங்க, உங்க டைரி எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. என்னென்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதை மறுபடியும் நோட் இட் டவுன். அதுக்கு ஆண்டவருக்கு தேங்க் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. நீங்க அதை தேங்க் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, பிரசன்ட்ல இருக்கிற பயம் மாறி போகும், எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் உண்டாகும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்க எவ்ரிடே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட நல்ல ஒரு அற்புதமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நல்ல பிதா, நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். எதுக்குங்க கவலைப்படுறீங்க? சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உங்களுக்கான டர்ன் அரவுண்ட் சீசன் வந்துடுச்சு. உங்க ஃபெயிலியர் மாறி விக்டரி வரப்போகிறது, உங்க பயம் மாறி சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்கு முன்பாய் நீங்க எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல பயந்து போயிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல சிறையிருப்பு அனுபவத்துல இருக்கிறீங்களோ, எல்லாம் மாறி ஒரு பெரிய ஆச்சரியம், அற்புதமான கர்த்தருடைய கரம், நீட்டப்பட்ட கரம் உங்கள் கை செயல்படுறத நீங்க பார்க்க முடியும். இந்த 20 சங்கீதம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் முடிவு எப்படியா இருந்துச்சு? பவுலோடு இருந்த கப்பல்லாம் உடைஞ்சிருச்சுங்க, பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆனா பவுலோடு இருந்த அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அடுத்த அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலோட சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி ஓபன் ஆகிறது. ரோமாபுரிக்கு போய் சேர்கிறார். அவரோடு கூட பிரயாணம் பண்ணவர்களும் அழகாய் ரோமாபுரிக்கு போய் சேருகிறார்கள். உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்க போகிற. கர்த்தர் சொன்னது உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. சூழ்நிலைகள் மாறப்போகிறது, பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறப்போகிறது. உங்களுக்காய் அவர் வைத்திருக்கிற மேலானவைகள், உயர்வானவைகள், நன்மையானவைகள், அற்புதமானவைகள் உங்களுக்காய் வருகிற சீசன் இது. திஸ் இஸ் டர்ன் அரவுண்ட் சீசன். நம்ம இந்த வருஷத்தினுடைய 4வது மாதத்தில் போகும் பொழுதே ஒரு பெரிய டர்ன் அரவுண்டை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற. இந்த வருடத்தை குறித்து என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ, இனி வருகிற நாட்களை குறித்து என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ, அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. நீர் சொன்னால் செய்கிறவர் என்பதை மறுபடியும் எங்களுக்கு உறுதிப்படுத்தியதற்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் என்னுடைய வாய்ஸை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இது அப்படியே சம்பவிக்க போவதற்காய் நன்றி. சிறையிருப்புகள் மாறப்போவதற்காய் நன்றி. போராட்டங்கள் மாறப்போவதற்காய் நன்றி. நிச்சயமற்ற சூழ்நிலைகள் மாறப்போவதற்காய் நன்றி. ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷம் நல்ல செய்திகளும் அது சேரப்போவதற்காய் நன்றி. புதிய ஆரம்பங்கள் உண்டாக போவதற்காய் நன்றி. டர்ன் அரவுண்ட் சீசன் இவர்கள் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்து விட்டதற்காய் நன்றி. பிசினஸ்ல நன்மையானவைகள் வரப்போவதற்காய் நன்றி. உயர்வுகள் தேடி வரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஊழியத்துல பெரிய பிரேக் த்ரூ, எல்லைகள் விரிவாக்கங்கள் உண்டாக போவதற்காய் நன்றி. அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. உம்முடைய சமாதானம் சந்தோஷம் முழுமையை அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you. உங்க டர்ன் அரவுண்ட் சீசன் வந்துருச்சு.